குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மனிதனுடைய மாயத்திரைக்குள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறோங்க. ஆனால் உண்மையான நிலக்கிருதங்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி சொல்லப்படுதுங்கிறத மட்டும் யாருமே நிதர்சனத்தோடு உணர்வதே இல்லைங்க. உணர்த்த வேண்டிய குருநாதர் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உணர்த்தி கொண்டிருக்கிறார்னு உங்கள் உயிராய் உடலாய் உணர்வாய்னு கூட நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல ஆசைப்படும் பொழுது அந்த இடத்துல அவர்களின் தகிதம் எதன் மீது அதீத பற்று வைக்கின்றதோ அந்த பற்று குருவின் பற்றா இருந்தால் அந்த பற்றிலிருந்து விடுபடவும் அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை அதுவே விடுகதையாக கொடுக்குதுங்க. இப்போ நாங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதுங்களா? நிஜத்தில் நிழலை தேடு. இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்குது? நிழலில் நிஜத்தை தேடு. இந்த வார்த்தை எப்படி இருக்குங்க? ஒரு நீரோடைக்கு அருகில் இருக்க ஒரு பெரிய மரம் எப்படிங்க? நீரோடைக்கு அருகில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மரம். ஆனால் அந்த மரத்தை யாரும் உற்று நோக்கவே இல்லைங்க. அந்த மரத்தின் நிழல், அதாவது நீரில் பட்டு அந்த நீரில் தெரியும் அந்த நிஜத்தையோ நிழலையோ தான் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு கூட சொல்லலாங்க. அப்போது நிஜமானதை பார்க்க எல்லோரும் நிழலை தேடுகின்றார்கள்னு சொல்லும் பொழுது நிழல் அங்கு எப்படி தெரிகின்றதுன்னா அதில் ஒரு கல் எடுத்து போட்டால் எப்படி இருக்குங்க? கொஞ்சம் அந்த மரமே அலை அலையாக அசைகிறது போல் தெரியும் இல்லைங்களா? இப்போது மரம் நிஜம் என்றால் அந்த தண்ணீரில் போட்ட கல்லுக்கு அது எப்படி தெரிகின்றதுங்கிறத கூட இந்த இடத்துல நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோங்க. நிதித்துவத்தை நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் யார் என்பதை விட உங்களுக்குள் அதை யார் உங்களுக்குள் இருந்து இயக்குகின்றார் என்பதை தெரிந்து கொண்டால் போதும், நிரூபணமாய் நீங்களே வெளிப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். எங்கள் தருணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் யார் என்பதற்குள் நீங்களே எங்களை நிரூபித்து விட்டீர்களானால் உங்களுக்குள் நானே முழு விருட்சமாவேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.